வெல்கம் டு வரா சுவை அரும்பு. கேரளா ஸ்பெஷல் எரிசேரி சாப்பிட்ருக்கீங்களா? பூசணிக்காய் சிவப்பு காராமணி சேர்த்து தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரோட ஒரு அத்தன்டிக்கான கேரளா எரிசேரி தான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிறோம். வரா சுவை அரும்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். 400 கிராம் பூசணிக்காய், 100 கிராம் அளவுக்கு சிவப்பு காராமணி நல்லா கழுவிட்டு 7-8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். பூசணிக்காய் தோல் சீவி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாகவே வெட்டி எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தேங்காய், 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், நல்ல காரமான மிளகா வத்தல்ங்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரப்பாக அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 மிளகா வத்தல், 10 இல்லை 12 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக வெட்டி எடுத்துக்கணும். 2-3 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதோட தேவையான அளவுக்கு உப்பு. கேரளாவில் இந்த எரிசேரி செய்யும்போது மண் சட்டி இல்லை ஒரு பேனில் இந்த பயரையும் பூசணிக்காவையும் சேர்த்து வேக விடுவாங்க. நம்ம ஈஸியாக செய்யணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி குக்கரில் செய்கிறேன். ஊற வச்ச பயிரை குக்கரில் சேர்த்துட்டு அதோட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். வெட்டி வச்சுருந்த பூசணிக்காவையும் இப்போ பயரோடவே சேர்த்துடலாம். பயறு முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். பூசணிக்காய்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 இல்லை 5 விசில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நானூறு கிராம் பூசணிக்காவுக்கு 100 கிராம் அளவுக்கு பயறு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். பயறு நல்லா வெந்திருக்கு. பூசணிக்காய் இந்த அளவுக்கு நல்லா குழைய வேகணும். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு மஞ்சத்தூள், உப்பு, அரைச்சி வச்சுருந்த தேங்காய் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நான் இப்போ தண்ணி சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து கலந்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த பூசணிக்காய் இன்னும் நல்லா குழையாக வெந்து கரைஞ்சி அந்த மசாலாவோடு கலந்துடணும். அப்போ தான் அந்த எரிசேரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி கிளறி விட்டு ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்காது. நல்ல காரமான மிளகா வத்தல் 3 இல்லை 4 வரைக்கும் கூட சேர்க்கலாம். உங்களுக்கு பர்டிகுலராக கேரளா ரெசிபி ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் செய்து காட்டுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துடணும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது, சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம்
தேங்காய் பூ சேர்த்துடலாம். தேங்காய் பூ வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். அப்போ தான் அந்த எரிசேரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தாளிச்சதை எடுத்து கறியோடு சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 நிமிஷம் வரைக்கும் இன்னும் கொதிக்க விடணும். தேங்காய் அரைக்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகும் சேர்த்து அரைக்கணும். நான் மறந்துட்டதுனால இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் செய்தால் சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக செய்துட்டு மோர் குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த எரிசேரி ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி குக்கரில் ரொம்ப ஈஸியாகவே எரிசேரி செய்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. என்னோடய லைவ் குக்கிங் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ரெசிபியெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.